கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தியானத்திற்காக உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். தியான வசனம் 4ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வல்லமையான ஒரு ஊழியக்காரனாகிய எலியாவினுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு சிறு இடையூறை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுக்காக வைராக்கியமாக நின்றவன், தனித்தொருவனாக பாகால் தீர்க்கதரிசிகளை பகடி பண்ணினவன், அவர்களை ஓட ஓட விரட்டி அடித்தவன். ஆனால் இன்று அவன் என்ன செய்கிறான்? நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறான். இது ஒரு மன சோர்வின் வெளிப்பாடாக காணப்படுகிறது. சோர்ந்து போன ஒரு ஊழியக்காரனை நாம் இங்கே பார்க்கிறோம். சோர்ந்து போன ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையானது கவலையும் கண்ணீரும் போராட்டம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. இதற்கு தப்பியவர்கள் யாருமே இருக்க முடியாது. வல்லமையான தேவனுடைய ஊழியக்காரர்கள் கூட மனச்சோர்வு மேலிட்டு தங்களது மனக்குமரல்களை ஆண்டவரிடத்திலே முறையிட்டனர். அஞ்சா நெஞ்சனும் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டிருந்தவனுமாகிய தேவனுடைய மனிதனாகிய எலியா தீர்க்கதரிசியின் மனச்சோர்வில் வெளிப்பட்ட இந்த வார்த்தையைத்தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்கிறார், கதறுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அன்பு நண்பா, இன்று நீயும் கூட பற்பல காரியங்களால் மனமடிவாகி இவ்விதமான கதறுதலுக்குள்ளாக நீ ஆளாக்கப்பட்டவனாய் காணப்படுகிறாயோ? இன்று போல் என்றும் இன்பமாய் வாழ்க என்று ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்த்துக்களோடு ஆரம்பித்த என் திருமண வாழ்க்கை கசந்து காணப்படுவதினால் மனம் நொந்து எத்தனை காலம் வாழ்வது? போதும் கர்த்தாவே என்று கதறுகிறாயோ? வனப்போடும் எழிலோடும் திடகாத்திரத்தோடும் இருந்த என் அருமை சரீரம் கொடூரமான கோரமான நோயினாலே தாக்கப்பட்டு உருவிழந்து அழகிழந்து வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் பாரமாய் நான் எத்தனை காலம் இப்படி கிடப்பது? போதும் கர்த்தாவே என்று உன் மன அங்கலாய்ப்பு வெளிப்படுகிறதோ? எத்தனை நாட்கள் கடன்காரர்களால் கலங்கி, செவியால் கேட்கக்கூடாத, மனதால் ஜீரணிக்க முடியாத பழிச்சொற்களை கேட்டுக்கொண்டிருப்பது? போதும் கர்த்தாவே என்று வேதனைப்படுகிறாயோ? பிள்ளைகளுக்காக கடன் வாங்கினேன், பிள்ளைகளை படிக்க வைத்தேன், ஆளாக்கினேன், பிள்ளைகள் உயர்ந்த அந்தஸ்துக்குள் வந்தார்கள், நல்ல பணிக்கு நல்ல உத்தியோகத்திற்கு வந்தார்கள். ஆனால் இன்று பிள்ளைகளால் கைவிடப்பட்டவனாக நான் காணப்படுகிறேன். போதும் கர்த்தாவே என்று நீ கண்ணீர் வடிக்கிறாயோ? கட்டுக்கோப்பாய் வாழ்ந்து வந்த என்னுடைய குடும்பத்தில் என் பிள்ளையால் எனக்கு அவமானமும் வெட்கமும் ஏற்பட்டு விட்டதே, வெளியே தலை காட்ட முடியவில்லையே, போதும் கர்த்தாவே என்று எண்ணுகிறாயோ? பணியிலே மேலதிகாரிகளால் நெருக்கம், கண்ணீரே என்னுடைய உணவாகிறது, போதும் கர்த்தாவே என்று நீ கலங்குகிறாயோ? அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோர்விற்கு இடம் கொடுத்து விடாதே. நீ கொஞ்சம் இடம் கொடுப்பாயானால் சத்துருவாகிய சாத்தான் உன்மேலும் பலவிதமான மனக்கவலைகளை கொண்டு உன்னை ஆழ்த்த பார்ப்பான். உன் மனக்கவலைகளின் மத்தியில், உன் இதய வேதனைகளின் மத்தியில் மனந்திறந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அசையாத விசுவாசத்தோடும் மகிழ்ச்சி பெருக்கோடும் திரும்ப திரும்ப சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நல்ல ஊழியக்காரன், தேவனுக்காக நின்றவன், தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றவன். அவன் பேரிலே ஆண்டவருடைய திட்டம் என்ன? அவன் சாகாதிருக்க வேண்டும் என்பது. ஆனால் இவனோ நான் சாக வேண்டும் என்கிறான். காரணம், சுயம் மேலோங்கி நிற்கிறது. ஐயோ, இதுவரை அவன் தன்னை முன்னிறுத்து பார்க்கவில்லை, தேவனை முன்னிறுத்தினான், யெகோவாவை முன்னிறுத்தினான். ஆகையினால் யெகோவாவுக்காக வைராக்கியமாய் நின்றான். இன்றோ
தன்னுடைய வாழ்வை முன்னிறுத்துகிறான். சுயம் அவனுடைய வாழ்க்கையிலே முதன்மையான இடத்தை பிடித்து விடுகிறது. அதனுடைய விளைவு என்ன? அந்த சுயம் சோர்வுக்கு நேராக வழி நடத்துகிறது. சோர்வுக்கு நேராக வழி நடத்துகிறது. நான் ஆண்டவருக்காக செய்தேன், ஆண்டவருக்காக நின்றேன், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் அதை செய்தேன், இதை செய்தேன், அந்த வேலையை பார்த்தேன், இந்த வேலையை பார்த்தேன், எத்தனையா என்னுடைய சரீர பலத்தை நான் கொடுத்தேன், என்னுடைய உழைப்பை கொடுத்தேன், என்னுடைய காசுகளை செலவழித்தேன். ஆனால் எனக்கு இதுதான் கிடைத்ததா, இதுதான் எனக்கு கிடைத்த பலனா என்று சொல்லி அங்கே சுயத்தை முன்னிறுத்துகின்ற பொழுது சோர்வு மேலிடுகிறது. போதும், ஆண்டவருக்காக பட்ட பாடுகள் போதும், ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நின்ற காரியங்களெல்லாம் போதும் 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 போதும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பணியிலே தேவனுக்காக வாழுகின்ற வைராக்கியமான ஜீவியத்திலே பிசாசு கொண்டு வருகிற தடை கற்கள் தான் போதும் போதும் என்கின்றதான ஒரு அதிருப்தியான ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தையாக அவன் குறிப்பிடுகிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ இன்னும் 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 ஆண்டவருக்காக இன்னும் ஆண்டவருக்காக இன்னும் ஆண்டவருக்காக நான் எதை செய்ய வேண்டும், இன்னும் ஆண்டவருக்காக நான் எவ்விதமாய் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், இன்னும் எவ்வளவு அதிகமாய் நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், இன்னும் எவ்வளவு அதிகமாய் நான் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே சோர்வு அவனை விழத்தட்டுகிறது. அதனுடைய நிலை என்ன? அதனுடைய ரிசல்ட் என்ன? அவனுடைய தரிசனம் மங்கினதாக இருக்கிறது. தரிசனம் மங்கி விடுகிறது. பாருங்கள், 18வது அதிகாரத்திலே அவனுடைய அந்த கர்மேல் மலையினுடைய அனுபவம் உன்னத அனுபவமாக இருந்தது. தேவனுக்காக எவ்வளவு தேவனை பிரியப்படுத்துகிறவனாக வைராக்கியமுடையவனாக அவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான் கம்பீரமாய். ஆனால் இன்றோ ஒரு சூறைச்செடியின் கீழே முடங்கி போய் படுத்து கொண்டு கிடக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டியவன். நீ தேவனுக்காக கர்மேல் பர்வதத்தின் அனுபவத்தை நீ வெளிப்படுத்த வேண்டியவன். மறந்து போகாதே, சூறைச்செடி அல்ல உன்னுடைய இடம் தேவன் உயர்த்தப்பட வேண்டும். தேவனுக்காக வைராக்கியமாய் நீ இன்னும் வாழ வேண்டும். இங்கே உனக்கு என்ன வேலை? உனக்கு சூறைச்செடியின் கீழே என்ன வேலை? உனக்கு அந்த கெபியிலே என்ன வேலை? நீ உறங்குவதற்கும் நீ சோர்வோடு கூட சாக வேண்டும் என்று காத்திருப்பதற்குமான இடமாயுது. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களின் பேரிலே உனக்கு கரிசனை உண்டா, கவலை உண்டா? நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். எழுந்திரு. சுயத்திற்கு இடம் கொடுக்காதே. சுயம் உன்னை சோர்வுக்கு நேராக மாற்றி விடுகிறது. சுயம் உன்னுடைய தரிசனத்தை மங்கச் செய்து விடுகிறது. கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டிய நீ கிறிஸ்துவை விட்டவனாக உன் மனப்போக்கிலே எங்கோ ஓடிக்கொண்டு எங்கோ நீ என்ன செய்கிறாய்? ஒரு சூறைச்செடியை எடுத்துக்கொண்டு படுத்து கொண்டிருக்கிறாய். எது உன்னுடைய சூறைச்செடி? கவலை, கண்ணீர், நெருக்கம் போன்ற சூறைச்செடிகளை நீ பற்றி கொண்டிருக்கிறாயோ? அவைகளை கடந்து உன் உன்னத தேவனை பார். ஞான கண்மலையாகி அவரை பார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தனிமை, வறுமை, ஒருவேளை ஒன்றுமில்லாமை என்று சொல்லி உலகத்தால் நீ எடைபோடப்பட்டவனாக இருக்கக்கூடிய அவல நிலைமை, பிறராலே நீ ஒதுக்கிவிடப்பட்ட நிலைமை, இவைகளை நீ எடுத்துக்கொண்டு அவைகளிலே படுத்து கொண்டு இருக்காதே. எழுந்திரு. நீ வல்லமையுடையவன். உன் வல்லமையை தரித்துக்கொள். எழுந்திரு. உன் கட்டுகளை அறுக்கும்படியாய் ஆண்டவரிடத்திலே கொடு. எழுந்து பிரகாசிக்கும்படியாய் நீ அழைக்கப்பட்டவன். மறந்து போகாதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை மனமடி உண்டாக்குகிற உங்கள் இருதயங்களையும் வீணான கற்பனையோடு புலம்பிக் கொண்டிருக்கிற உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவிற்குள்ளாக காத்துக்கொள்ளும். மலைபோல் வரும் உன் கவலைகள், சோதனைகள் உன் தேவனால் பனியைப் போல மறைந்துவிடும். உன் மீட்பர் உன்னோடு இருக்கிறார். சோர்வடையாதே. அவரை உறுதியாய் பற்றி கொண்டவன் சமாதானமாய் இருப்பான். ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்கிறார். ஆம், அவரை உறுதியாய் பற்றிக்கொள். அப்பொழுது அவருடைய காக்கும் சமாதான கிருபையை நீ தெளிவாய் உணர்ந்து கொள்ள முடியும். செபிப்போம். அன்பின் கர்த்தாவே,
உமக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர். ஆனால் மடி உண்டாக்குகிற காரியங்கள் எங்களுடைய சுயத்தினாலே வருகிறதை நாங்கள் தடுக்க முடியாமல் அகப்பட்டு கொள்ளுகின்ற பொழுது தேவனுடைய தரிசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே மங்கிவிடுகிறது. எதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டோம், எதற்காக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் காண முடியாதபடி போதும் போதும் என்று சொல்லி மனமடிவின் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறோம். தயவாய் எங்களுக்கு இறங்கும். எந்த சூழ்நிலைகளிலேயும் உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து சூழ்நிலைகளை கடந்து வெற்றி கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.